இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் நானும் யார் சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கோம்? தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கபடியால் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? ஒரு ஆளுகை. வெல்கம் ஆல்ஃபா. I welcome you all in the mighty and matchless name of my Lord and Savior Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு வேத பகுதி படிக்க செல்கிறோம். இதில் நாம் வாசித்து கொண்டிருப்பது பழைய ஏற்பாடு ப்ளஸ் புதிய ஏற்பாடு ரெண்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கைன்னு சொல்லும்போது புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பழைய உடன்படிக்கையை நாம் கை கொள்ளாத போது நிச்சயமாக சாபம் நம்ம மேலே ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடுது. இப்போ அதை எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளர் தான் முடியும், அது இயேசு கிறிஸ்து. அதுதான் பிதாவாகிய தேவனுக்கு வச்சிருக்காரு. அதனால தான் நம்மளுக்கு இருக்கிற ஷார்ட் காமிங்ஸ்லேயும் இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்துகிறாரு. இப்போ நிறைய பிரசங்கங்கள் என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துக்கிட்ட போயிட்டான் நம்ம எப்படி வேணால் நடந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நான் கேட்குறனால சொல்கிறேன். they call it hyper grace or something like that. I don't know. There is no hyper grace or anything. There is only one grace. God said grace, கிருபை. அதனால தான் நம்ம கிருபையினால் நிலைநிற்கிறோம். ஆனால் there is nothing called hyper grace or anything like that. ஆனால் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். அவர்கிட்ட போகும்போது அவர் விடுவிக்கிறார். அதை நோக்கி தான் நாம் படித்து கொண்டு வருகிறோம். எப்படி விடுவிக்கிறார், ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள அதிகாரங்கள் என்ன, எல்லா இதையும் படிக்க தான் போகிறோம். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் எப்படி நடக்கிற, ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் எப்படி நடக்கணும், அதையும் படிக்க தான் போகிறோம். நம்ம இஷ்டப்படி நடக்க முடியாது. பழைய உடன்படிக்கையிலேயே டஃப்பாக தான் எதிர்பார்த்துருக்காரு. புதிய உடன்படிக்கையிலையும் இது வேணா புதிய உடன்படிக்கை ஆவிக்குரிய உடன்படிக்கையாக இருக்கிறபடினால இது ஆவியானவரால் நடத்தப்படுறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம நடக்கப்படணும். எல்லாருக்கும் இதெல்லாம் சும்மா நாங்கள் எப்படி வேணால் நடக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தவங்க கடைசி நாட்களில் ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் த்ரோன் முன்னால் நிற்கும்போது பெரிய பாடுக்குள்ளே மாறி போகக்கூடாது. இல்லாட்டியும் நம்மளுக்கு முன்பாக மரணம் நம்மை சந்திக்குமானால் கண்டிப்பாக அவர் முன்னால் போய் நிற்க போகிறோம். எப்படி அதை சமாளிப்போம்? பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. நம்ம கான்ஷியஸ் எப்படி இருக்குது, உலகத்தார் நடக்கிற போது நம்ம நடக்கலாமா, இல்லாட்டி கர்த்தருடைய வழியின்படி நடக்கணுமா? எவ்ரிதிங் வில் கம் டு an end one day. ஒன்று நம்ம முடிவு முதல்ல வரலாம், இல்லாட்டி கர்த்தருடைய வருகை வரலாம். இன்றைக்கி இப்போ நேற்று நான் நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ சிரியாவில் நடந்த காரியங்கள் எல்லாம் பார்க்குறேன். அங்கே மனுஷனுக்கு மனுஷனாகவே மதிக்கிறதில்ல. அந்த பாடியை தூக்கி எறிகிறாங்க. ஒரு நாளைக்கு இத்தனை பேர் சாப்பிட்றாங்க, இத்தனை பேரை கொல்றாங்க. நடக்குது, உலகம் ஃபுல்லாக இப்படி தான் நடக்குது. இது நடக்கும்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆகவே அது நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் ஒவ்வொரு நாளும் யுத்தங்கள் பெருக்கி கொண்டும் போவோம். மனுஷன் லைஃபுக்கு வேல்யூவே கிடையாது. கர்த்தர் ஒருத்தர் தான் நம்ம லைஃப்பை பார்க்குறாரு. அதுவும் நம்ம கர்த்தருடைய வழியில் நடக்கும்போது அவர் நம்மளை காப்பாற்றுகிறார். இப்போ பார்ப்போம். நேற்று பார்த்தது உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். நீங்கள் பிழைத்து பெருகி, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் பிழைக்கணும் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது பெருகணும். இது திஸ் இஸ் நாட் இது ஓல்ட் கவர்னன்ட் அப்படின்னு சொல்லிடாதீங்க. when God created a man, human race, he commanded this. Let us turn our Bibles to Genesis, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம்.
26வது வசனம். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூப நமது நல்லா அதை கவனிக்கணும். படிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். ஏன்னா இட் டாக்ஸ் அபவுட் த ஃபாதர் காட், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். 3 பேரும் சேர்ந்து பேசுகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் நமது சாயலாக அவர் சொல்கிறாரு. அப்போ இந்த வசனத்தில் என்ன கண்டுபிடிக்கிறோன்னா, how we have been created, நாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம். பின்பு தேவன் நமது தமது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவார். ஆமா, இது அவர் சொல்றாரு, நமது சாயலாக அப்படின்ட்டு. யார் சொல்றாங்க? 3 பேர், ஃபாதர் காட், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். 3 பேரும் சேர்ந்து சொல்றாங்க, லெட் அஸ் கிரியேட் மேன், லெட் அஸ் கிரியேட் அப்படின்னா. அப்படின்னா 3 பேர் சேர்ந்து தான் உண்டாக்குறாங்க. இன் அவர் ஓன் இமேஜ். Father God is a thinking person. He tells to the Son, there is a meeting. இப்போ ஒரு சின்ன ஒரு இமேஜினரி வச்சுக்கோம். They are one. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் ஒரே ஒரு கடவுள் தான். ஆனால் ஃபங்க்ஷன்ஸ் as 3. இப்போ 3 பேரும் டேபிளில் உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ மனுஷனை எப்படி உண்டாக்கணும்? நம்ம எல்லாம் விதவிதமாக எல்லாமா கிரியேட் பண்ணோம். நட்சத்திரத்தை உண்டாக்கணும், இது பண்ணோம், பரலோகத்தில் உள்ள காரியங்களை உண்டாக்கணும், மூப்பர்கள், தூதர்கள், சேருப்ஸ் எல்லாம் உண்டாக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஒரே ஒரு கிரீச்சர் நம்மளை மாதிரியே உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் ஒரு கன்சென்சஸ்க்கு வராங்க. இது பின்னால் வாசிப்போம். இது எப்படி நம்ம மேலே நம்மக்கிட்ட இருக்குதுன்றத, இந்த குணாதிசயங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது தேவன் எல்லா நமது சாயலாகவும் நம்ம ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் என்ன கொடுக்குறாங்க? சமுத்திரத்தின். இன்னைக்கு ஏன் சமுத்திரத்தில் திமிங்கலம் உண்டங்கண்டா பயந்து ஓடுதுன்னா இதுதான். அந்த ஆர்டர் கொடுத்த அவர் அன்னைக்கு கொடுத்த ஆர்டர் தான். மீன் நம்மளை பண்ணால் பயந்து ஓடுது. காரணம் ஆனால் நமக்கு ரொம்ப ஏட கூடமாக மாட்டிட்டோம்னா சாப்பிடுது. சரியா? அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள். ஏன் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் நானும் யார் சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கோம்? தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கபடியால் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? ஒரு ஆளுகை, அத்தாரிட்டி அப்படி கொடுத்திருக்காரு. தேவன் தம்முடைய சாயலாக தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அதனால் கடவுளை அதை தான் கர்த்தரை சொல்கிறாரு. ஒரே வார்த்தை சொல்கிறாரு, ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவன் என் சாயலில் இருக்கிறவன். அதனால தான் அவனை கொல்லாத, அவனை தொந்தரவு பண்ணாத, அவனை இரிட்டேட் பண்ணாத, எதுவும் பண்ணாத. ஏன்னா அவன் என்னுடைய சாயலில் இருக்கிறான். இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ரைட்டு. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி. பார்த்தீங்களா? இது இதை படிக்கும்போது கொஞ்சம் இது பண்ணோம். பலுகி அப்படின்னு பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் பெருகி. அங்கே ஒன்றா தான் போட்டிருக்கோம் அந்த வார்த்தை. அங்கே இங்கிலீஷில் போட்டிருக்கோம் பி ஃப்ரூட்ஃபுல் மல்டிப்ளை அப்படின்னு போட்டிருக்கோம். அது 2 சென்டென்ஸாக பிரிஞ்சிருக்கோம்.
வெயிட் வரேன். அடுத்தது பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இந்த வேலையை ஒழுங்காக செய்துடுறாங்க நம்ம. அப்படின்னா என்னது? இது 2 வித அர்த்தங்கள் வருது. ஒன்று சரீர பிரகாரமான அர்த்தம், நம்மளை போலவே உள்ள மனிதர்களால் பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி ஆர்டர். 2வது அவரும் தேவ குணம் உணவுடையவர்களால் நிரப்புங்கள். இன்றைக்கி நம்ம எப்படி நிரப்பியிருக்கோம்? சண்டை போடுகிறவர்களாகவும் இது மாதிரி எல்லா வித இது தேவ சுவாபம் இல்லாத மனிதர்களாகவும் பூமியில் நிரப்பியிருக்காங்க. பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சப்டூ இட். ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கோம்? சப்டூ இட், கண்ட்ரோல் இட். அப்படின்னா என்ன அர்த்தம்? த கிரியேட்டர் ஹஸ் கிவன் அஸ் அ பவர். எர்த் மேலே ஒரு பவர் கொடுத்துருக்காரு. அதனால தான் இவன் நோண்டி கிண்டி பெட்ரோலியம் ப்ராடக்ட் எடுக்கிறான், தங்கம் எடுக்கிறான், இது எடுக்கிறான், வைரம் எடுக்கிறான், இதை பண்ணுறான், இது ப்ரெஷஸ் மெட்டீரியல்னா மெட்டல்ன்றான், இதை பெச்சு அவன் பொழைச்சிக்குவான். இட்ஸ் நாட் த மணி. இங்கே அவர் கொடுத்த டேலண்ட்ஸ் விச் இஸ் இன்சைடு, யூ ஹேவ் டு பிரிங் இட் அவுட். நீ பணம் சம்பாதிக்க போகணுன்னு நினச்சின்னா ஒன்றுமே நடக்க முடியாது. இதோட எஃபெக்ட் தான் மணி. நிறைய பேர் பணம் 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 இல்லை, பணம் ஒன்றுமே கிடையாது, வெறும் காகிதம் தான். இதோட இதை கரெக்டாக பயன்படுத்தினோம்னா ஆட்டோமேட்டிக்காக we will grow. இது தெரியாமல் நம்ம இங்கே போய் இங்கே அலைஞ்சி தேடி அங்கே போய் இதை பண்ணி இப்போ வந்தேன். இன்றைக்கி இன்னொரு நியூஸையும் பார்த்து தான் இருந்தேன். ஏதோ அமெரிக்காவில் ஒரு மர்டர் நடந்திருக்குது. டாப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட சிஓவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன் அந்த லெவலுக்கெல்லாம் போகுது? இன்றைக்கி எல்லாமே பிஸ்னஸ், பண ஆசை தான். பண ஆசை எல்லாத்தையும் மிக வேறாக இருக்குது. அந்த இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிங்க அடிக்கிற இதனால், ஃப்ராடு தனத்தினால எவனோ சுட்டுட்டு போயிட்டான். இது யாரும் தெரியல, கண்டுபிடிச்சாதான் தெரியும் என்ன விஷயம் எதுன்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். கர்த்தர் நமக்கு சில இதை கொடுத்துருக்காரு. பூமியும் சொல்லியிருக்காரு, யூ கிவ் ரிசல்ட். when this fellow asks something, you give ரிசல்ட்ன்றாரு. அதனால தான் நீங்கள் செடியை கொண்டாந்து விதைக்கிறீங்க, அது வருது. தண்ணியை ஊற்றுறீங்க, தண்ணியை ஊற்றும் போது இங்கே ஆவிக்குரிய இதில் என்ன பண்ணுறீங்க? ஒரு 2 ஃபங்க்ஷன்ஸ் போகுது. ஒன்று தண்ணியை ஊற்றுற, கூட உன் விசுவாசத்தையும் ஊற்றுற. ஊற்றும் போது அந்த செடி வளருது. அந்த செடி வளர்ந்து பெருசாகி அது கனி கொடுத்து, தென் அந்த கனியிலேருந்து ரிசல்ட் வர்றது தான் ஃப்ரூட்டு தான். நீ அதை விற்று வியாபாரமாக்கி பணமாக்குற. ஆனால் இன்றைக்கி அவர் ஒரிஜினாலிட்டியில் கொடுத்ததை எடுத்துட்டு நம்ம எப்படி சொல்கிறோம்? ஃபுல்லாகவே பணம் பணம் பணம். எல்லாருக்கும் இப்படி இந்த லெவலுக்கு வந்துட்டோம். இது இங்கே ஒரு நம்ம ஃபால்ட்டில் மாட்டிக்கிறோம். அதான் கர்த்தர் சொல்கிறாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. இன்றைக்கி இப்போ நான் நம்ம ஸ்டாஃபுங்களையும் இல்லை நம்மளே சொல்கிறேன், யாராவது நான் பணம் கொடுக்கலன்னா வேலை செய்வீங்களா? நான் உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கலப்பா, இந்த மாதம் சம்பளம் கிடையாதுன்றேன். எத்தனை பேர் வேலை செய்வீங்க? எல்லாம் கை தூக்குறாங்க. சரி, இந்த மாதம் யாருக்கு சம்பளம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, he gives control over the earth. இப்போ நம்ம அரபு கண்ட்ரீஸில் என்ன பார்க்குறோம்? ஆயில் இப்போ நிறைய கண்ட்ரியில், இப்போ சைனாவில் எடுக்கிறாங்க, அமெரிக்காவில் எடுக்கிறாங்க, நம்ம நாட்டிலே நம்ம தேசத்துலேயே எடுக்கிறாங்க. ஆயில் கண்டுபிடிச்சிருக்காங்க டெபாசிட்ஸ். உள்ளே போகும்போது எங்கே கண்டுபிடிக்கிறாங்க? எவன் ஆயில் வைக்கிறானோ அது இருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன வந்திருக்குது உலகத்தில்? ஆயில் பொல்யூஷனை உண்டாக்குது.
அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா இவனுக்கு கார் விடுறாங்க, ரொம்ப காரும் ப்ரைவேட் ஜெட்னாலையும். அன்றைக்கி இன்னொரு நியூஸ் படித்தேன், ப்ரைவேட் ஜெட்டில் நிறைய இருக்கிறனால பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் அதிகமாகுது. அதனால இனிமே ஃபியூவல் இல்லாத பிளேன் கண்டு வரும். அப்போ அவங்க பொழைப்பெல்லாம் அவுட் ஆகிடும். எவன் படித்தானோ அதை இது கெமிஸ்ட்ரி படித்து இது படித்து எடுத்தானோ, என்னென்ன எவன் எது கண்டுபிடிச்சானோ அதெல்லாம் போயிடும். ஸோ இங்கே நல்லா பாருங்கள், கீழ்ப்படுத்தி, அப்போ we can control anything. நம்ம கீழே தான் வருது எல்லாமே. ஒரு செடியை இப்போ என்ன பண்ணுறான், ஒரு செடி கூட இன்னொரு செடியை ஒட்ட வச்சு அதுலேருந்து அதை சொல்கிறாங்க வளர வைக்க முடியுன்றாங்க. ஈவன் நாங்கள் இது பண்ணும்போது மீன் நான் எறா பண்ண வச்சுருந்த போது we were doing polyculture. That's wrong actually, biblically wrong. ஒரு இனத்தை தான் விட்டு வளர்க்க சொல்கிறாரு. இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்டடி ரிவீல் பண்ணாங்க சயின்டிஸ்ட்டு. நீ ஒயிட் ப்ரானையும் டைகர் ப்ரானையும் ஒன்றா விட்டா சீக்கிரமாக ஒயிட் ப்ரான் டைகர் ப்ரானோட குவாலிட்டியை எடுத்துக்கிட்டு ஒன்றா வளரும் அப்படின்னு சொல்லி வேகமாக வளரும். நாங்கள் வளர்ந்துச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சு, ஒயிட் ப்ரானுக்கு டிசீஸ் வந்துச்சு. ஏன்னா வேதத்தில் ஒரு இருக்கு, இதையும் அதையும் கலந்து விடாத அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. இந்த ரூல் அப்போ தெரியாது. நம்ம சயின்ஸை தானே ரொம்ப ரொம்ப நம்பிட்டோம். சயின்ஸ் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் இட்ஸ் பொசிஷன். ஸோ இந்த இடத்துல இப்போ நல்லா கவனிங்க, அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும், உங்களுக்கு என்னென்ன யாருக்கு மேலே அத்தாரிட்டி இருக்கு, சமுத்திரத்தின் மச்சங்களும், ஈவன் தெலுமிங்கலங்கள் ஹார்பூன் வச்சு அடித்து க்ளோஸ் பண்ணி அதை எடுத்து வெட்டி தின்னுடுறாங்க. சரி, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அடுத்தது பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்க. நம்மளுக்கு என்ன ரூல், யூ ரூல் ஓவர் தம். இந்த பவரை ஏன் கொடுத்தாருன்னு சொன்னா, நாம் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டபடியால் இந்த பவர் கொடுத்துருக்காரு. இல்லை கிடையாது, ஏஞ்சல்ஸ்க்கு இந்த பவர் கிடையாது. ஏன்னா அவங்க தேவ சாயலில் உருவாக்கப்படல. ஆண்டவர் உருவாக்கின ஒரே ஒரு செட்டு யாருன்னா ஹியூமன் பீயிங்ஸ். ரெண்டாவது, ஏஞ்சல்ஸுக்கு மன்னிப்பு கிடையாது, மனுஷனுக்கு தான் மன்னிப்பு. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் தவறு செய்த தூதர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், பயங்கரமாக தண்டிக்கப்படுகிறார்கள். வேற நமக்கு அந்த கிருபையை கொடுக்கறனால அவர் பேசாமல் சைலண்ட்டாக போயிடுறாரு. ஆனால் பனிஷ்மெண்ட் உண்டு. அதை நம்ம நேற்று பார்த்தோம், நேற்று பார்த்தோம். ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாலே சொல்லிட்டார் ஆண்டவர், இது சாவு, நீ இதை பழத்தை சாப்பிட்டீங்கன்னா செத்துடுவ. கேட்கல. இது சின்ன பிள்ளைங்க இருக்கும்ல, நெருப்பு இது சுடுன்னு சொன்னால் கேட்காதுங்க, கை வச்சு பார்த்து சுடுதான்னு செக் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம விளையாடி இது பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த கீவேர்ட். ஓகே, இங்கே ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்போ அங்கே 5 பாயிண்ட்ஸ் இருக்கணும். பி ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை, ஃபில் தி எர்த், சப்டூ இட் அண்ட் டாமினேட் இட். 5 கமாண்டு. இதெல்லாம் நீங்கள் போய் டிக்ஷனரிலேயே வாட் எவர் டிக்ஷனரி ஆர் வாட் எவர் எக்ஸ்பிளனேஷன் இந்த வேர்டுக்கெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வில் கம். டிக்ஷனரி, எந்த டிக்ஷனரி, வெப்சைட்ஸ், வாட் எவர் கேம்பிரிட்ஜ், வாட் எவர் டிக்ஷனரி, அதெல்லாம் போய் பாருங்கள், ஒன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ எனிவே அதை பாருங்கள். அது ஒன்று, பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களையும் சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்கிறது. ஒரிஜினல் இன்டென்ட் ஆஃப் காட் வாஸ் ஒன்லி வெஜிடேரியன்.
இன்னைக்கு கூட இஸ்ரேலில் ஒரு குரூப் இருக்குது, சதர்ன் இஸ்ரேலில். அவங்க தி கால் சம் வெஜின் அப்படின்னு கூப்பிட்றாங்க. நாங்கள் சாப்பிட்றது வெஜிடேரியன் தான், அங்கே எதுவுமே சாப்பிட மாட்டோம். நல்லதாக இருக்கிறாங்க. அது எத்தியோப்பியன் ஜூஸ். எனிவே, இது இதுதான் ஆகாரமாக இருக்கிறது. ஆகாரமாக கொடுத்தேன். அது அடுத்தது 30வது வசனத்தில், பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகளுக்கும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான எல்லா பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன். பாருங்க, இப்போ மாடு நம்ம எடுக்கிறோம். நம்ம ஊரில் தான் மாடு பேப்பர் தின்னுது, வேறு எந்த ஊர்லேயும் தின்னாது. நீ கொண்டு போடுற சாப்பாடு தான் சாப்பிடும். இப்போ பசுமையான, they are supposed to eat only பசுமையானது. அப்போ பச்சையாக இருக்கிறது எல்லாத்தையும், அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத சாப்பிடும். பூண்டுகளையும் உங்களுக்கு ஆகாரமாக கொடுத்தேன், மிருகங்களுக்கு கொடுத்தேன், உனக்கும் ஆகாரமாக கொடுத்தேன். இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சது பாருங்க, ரெஃப்ரிஜிரேட்டர். இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டுபிடிச்சனால என்னாச்சு, எல்லாத்தையும் வாங்கி ஸ்டோர் பண்ணிடுறோம். நெட் ரிசல்ட் என்னாச்சு, ஹெல்த் ஹசார்ட்ஸ். மனுஷன் கண்டுபிடிக்கிறதுனா இப்படி தான். ஆனால் கண்டுபிடிக்கிற குணாதிசயம் கர்த்தர்கிட்ட வந்துச்சு. கர்த்தர் தான் கிரியேட்டிவ் பவர் அவர்கிட்ட இருக்குது. நம்மளுக்கும் கிரியேட்டிவ் பவர் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம கிரியேட் பண்ணுறது அவ்வளவும் தவறாக இருக்குது. மனுஷனுக்கு கிரியேட்டிவ் பவர் கொடுத்தாரு. அவன் ஏன்னா அணுகுண்டை கண்டுபிடிச்சான், அணுவை பிரித்தான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனா அவர் பிரித்து என்னாச்சு, அணுகுண்டு. இப்போ என்ன பண்ணுறான், ஒருத்தன் மேலே ஒருத்தன் நான் போட்டுருவேன்னு சொல்லி பயமுறுத்திக்கிறாங்க. சரி, இது ஏன் நம்ம இதை படிக்கணும்னு சொன்னால், ஒரிஜினல் இன்டென்ட் ஆஃப் காட், மனுஷனுக்காக அவர் தீர்மானமாக வைக்கப்பட்டது. இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாரும் பூமிக்குள்ளே வரும்போது, இப்போ இந்த உபாகமம் 8வது அதிகாரம் அதில் பார்க்குறோம், நீங்கள் பிழைக்கணும்னா இதுபடி செய்யணும், பெருகணும்னா இதுபடி செய்யணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இங்கே நம்ம பைபிள் படிக்கும்போது என்ன பண்ணுறோம், நீங்கள் பிழைத்து பெருகி அப்படி அர்த்தமே தெரியாது. இங்கே போட்டிருக்கு, the entire commandment, Hebrew Bible போட்டிருக்கு, I command you today shall observe to perform so that you may live and increase and come and possess the land. Live and increase. இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுதோ தெரியல. இதுதான் சீக்ரெட், ஆண்டவர் எழுதி வச்சிருக்க சீக்ரெட்டு. இது புரியலன்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம டம்முன்னு அர்த்தம். நீங்கள் எத்தனை டிகிரி படித்தாலும் சரி, எந்த ஒரு காரியம் படித்தாலும் சரி, இது புரியலைன்னா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ God says live and increase. அப்போ பிழைச்சு போ, பெருகு. எங்கே இருக்கிறாரு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறாரு. உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து, அதாவது ப்ராமிசஸ்க்குள்ள பிரவேசித்து, வாக்குத்தத்தங்களுக்கு பிரவேசித்து, அதை சுதந்திரிக்கும்படி, ப்ராமிசஸை சுதந்திரிக்கும்படி, அதை நமக்கு உரியதாக மாற்றிக்கொள்ளும்படி, இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற எல்லாவற்றின்படி கட்டளையின்படி செய்ய சாவதானமாயிரு. ஒழுங்கா செய்யி, கற்றுக்கோ.